இது வந்து சிக்கன் கிரேவி மசாலா. அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு, இந்த சிக்கன் இந்த பட்டை மிளகா இருக்குல்ல, காஞ்ச மிளகா, பட்டை மிளகா அதெல்லாம் போட்டுட்டு, இந்த அஞ்சரை பெட்டிகளெல்லாம் சாமான் வச்சுருப்பாங்க. தனியா, மிளகு, சோம்பு, சீரகம்ன்ட்டு அதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டு, நம்ம தேங்காய் துருவுனது மாதிரி நல்லா துருவலாக எடுத்து போட்டு அதை நல்லா சேர்த்து இளம் சூட்டில் கண்ணாப்பினான்னு சூடு வச்சு உங்களுக்கு சீக்கிரம் ஆகணுன்றதுக்கெல்லாம் நினைக்காதீங்க. பதமாக சூடு வச்சு அது கூட கொஞ்சம் புதினாவை போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கிட்டு பதமாக அதை வந்து வறுத்து எடுங்க. நல்லபடியாக அதை வறுத்து எடுத்து பொன்னிறம் அந்த நிறம் இந்த நிறம்லாம் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு தோணுன மாதிரி நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா அதை எடுத்து ஆக்சுவலாக அம்மியில் அரைக்கணும். இப்போ உள்ள ஆளுகள்லாம் எங்கே அம்மி வச்சுருக்குறாங்க, மிக்சியில் எடுத்து போட்டுக்கோங்க. அந்த மிக்சியில் எடுத்து போட்டுட்டு அதெல்லாம் மிக்சிக்கு வந்து சும்மா மிக்சி ஓடும்னு நினைக்காது, அதை கொண்டு போய் ப்ளக்கில் மாட்டணும், அதில் மேலே மூடியை மாட்டணும். எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் கொஞ்சம் இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அது சுவைக்கு நல்லாயிருக்கும். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டீங்களா, அந்த பாருங்கள் பொடி பொடியாக வருதா. ஓகே, பொடி பொடியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு முதல்ல பற்ற வச்சுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் அந்த மாதிரி போட்டுட்டு அதை காய வைங்க. அதுக்கப்புறம் நமக்கு நம்ம சிக்கன்னாலே வந்து நமக்கு இந்த ஞாபகம் வரணும், இந்த பட்டை, அந்த நட்சத்திரம் மாதிரி ஒரு பூ இருக்கும், அந்த மாதிரி பூவெல்லாம் எடுத்து வாங்கி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை எப்போதும் நமக்கு எல்லாம் சேர்ந்தது தான். கருவேப்பிலை இல்லாமல் நம்ம எந்த சமையலும் கிடையாது, அதையும் போட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம வெங்காயம் வராது. வெங்காயத்தை போடாமல் வந்து எதுவுமே சுவைக்காது. நல்லா போட்டு வதக்கி எடுங்க. திரும்பவும் நான் சொல்ல மாட்டேன் பொன்னிறமாக வதக்கி எடுங்கன்ட்டு. உங்களுக்கு தோன்ற மாதிரி நல்லா மிதமான சூட்டில் வதக்கி எடுத்துட்டு இப்போ அதை வதங்கிருச்சா, ஓகே, அப்போ பார்க்குறோமா. இதெல்லாம் உங்களுக்காண்டி தான் போட்டு எடுத்துட்டு இப்போ இதில் வந்து நல்லா வெண்ணிறமாச்சுல. இப்போ தக்காளி இல்லாமல் எந்த சாப்பாடு இருக்குது நமக்கு, வெங்காயமும் தக்காளி இல்லாமல். தக்காளியும் போட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அந்த பழசு இந்த பொடியெல்லாம் நுணுக்கி வச்சுருந்தோம்ல மிக்சியில் இல்லை அம்மியில், அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கெட்டு இருக்கட்டும். இதை நல்லா வதங்கட்டும். அது ஒரு பக்கெட்டு இருக்கட்டும், இது ஒரு பக்கெட்டு இருக்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த சிக்கன் இருக்குல்ல, ஏன்னா சிக்கன் இல்லாமல் நம்ம சிக்கன் கிரேவின்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால் சிக்கன் எடுத்து போட்டுக்கோங்க. அது உங்கள் வசதிப்படி நீங்கள் வந்து 4 சிக்கனு 2 சிக்கன் அந்த மாதிரி, அது மாதிரி வீட்டில் 2 பேர் இருந்தீங்கன்னா 2 பேருக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி சிக்கனை போட்டுக்கோங்க. அது கூட வந்து இந்த இஞ்சியும் பூண்டும் சேர்ந்து நல்லா பசையாக பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம திரும்பி மலையப்படி நமக்கு பொடி இல்லாமல் என்ன இருக்க போகுது, அதே சிக்கன் பவுடருன்னு ஒன்று விற்கிறாங்க, அதை வாங்கி போட்டுருங்க. மற்றதெல்லாம் போட்டு கலந்துக்கிட்டெல்லாம் இருக்க தேவையில்லை. சிக்கன் மசாலா பவுடர்னு ஒன்று இருக்குல்ல, அதை வாங்கி அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. அப்போ தான் அந்த பவுடரோட இதெல்லாம் போயிடும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அடைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா இதுதான் நம்ம இந்தியன் கிரேவிக்கான கூடுதல் அதிகாரம். ஆமாம், அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா அந்த வாசமெல்லாம் வந்து பச்சை வாசம் போயிடும். சிக்கனில் உள்ள பச்சை வாசமும் போயிடும், நம்ம அரைச்சி வச்ச பச்சை வாசமும் போயிடும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை போட்டு கொஞ்சமாக ஊற்றுங்க. கடல் எண்ணெயாக ஊற்றுங்க, மற்ற எண்ணெயெல்லாம் தேவையில்லை. இருந்துச்சுன்னா நீங்கள் அதே தான் ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நாக்குக்கான உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை கொதிக்க வச்சாச்சா. நல்லா சார்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை மிதமான இதில் போட்டு ரொம்பலாம் ஊற்றிட வேணாம், நல்லா கொதிக்கட்டும், அது வேகட்டும். அப்படி வெந்தால் தான் அதோட ருசி வந்து அந்த குழம்பு சாறு மாதிரி அதை எல்லாத்துலேயும் இறங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு கூடுதலாக தண்ணி மாதிரி சாப்பிட்ணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம். குழன்னு சாப்பிட்றா இருந்தால் அந்த மாதிரி ஊற்றிட்டு அந்த குக்கரு அதே குண்டு அதே அடுப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அந்த விசில் வரும், வந்துட்டா பாருங்கள். அடுத்து ஒரு விசில் வந்துட்டாங்கன்னா நம்ம இறக்கிடலாம். இப்போ இறக்கிட்டு பொசுக்குலாம் இறக்கிறாதியா, கொஞ்சம் ஆவி அடங்கட்டும் பாருங்கள்.
ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. அதுக்கு பாதுகாப்பாக வந்து இதெல்லாம் வந்து டிசைன், இதெல்லாம் ஏமாத்துகிற வேலை. அது நீங்கள்லாம் பண்ண தேவையில்லை. அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்லாம். ஆனால் வேணும்னா அந்த இந்த நம்ம சமயக்காரங்கெல்லாம் பண்ணுறாங்களே, அந்த கார்னிஷ்னு சொல்லுவாங்க, கார்டனிஷ்ன்ட்டு என்னமோ ஒன்று, அது ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் கலர் கலராக போட்டுக்கிட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் வர்ற கிரேவி சாப்பிட்றது மாதிரி இருக்கணும். சைன்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சூப்பராக பண்ணியிருக்கேங்கிறது. இங்கேயும் பாருங்கள், உங்களை ஏமாத்துறதுக்காண்டி மேலேலாம் அதை வச்சு அந்த ஒரு லெமன் ஸ்ப்ளைஸ் வேறு, ஒரு பீஸ் வேறு வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா மனசை வந்து மாற்றுறது. நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. அந்த சிக்கன் கிரேவி நல்லா இருக்கான்றது மட்டும் பாருங்கள்.